ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த காரியத்தை எழுதுகிறார். நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நீ போராட வேண்டும். வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் தான். ஆனாலும் அந்த போராட்டங்கள் காரணமில்லாத காரியங்களுக்காக போராடுகிறதா இருக்கக்கூடாது. மாறாக நித்திய ஜீவனை இழந்து விடாதபடி நித்திய ஜீவனை காத்து கொள்ளும்படி நாம் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்மைக்கான அநேக காரியங்கள் ஒருவேளை நீங்கள் போராடி தோற்று போயிருக்கலாம். ஆனால் மறுமைக்கான காரியங்களை பெற்றுக்கொள்வதிலே போராடுவதில் நிறுத்திவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய பாதத்தை விட்டு தூரமாய் போய்விடக்கூடாது. என்னவானாலும் சரி, நீர்தான் ஆண்டவரே. யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்க பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா எல்லா இரு பரிவாரத்தோடு தான் கூட வருகிறார். ஆனால் அங்கு ஏசா எதிர்த்து வரும்பொழுது பதற்றப்படுகிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எவ்வளவு பிள்ளைகள், மனைவிகள், எவ்வளவு சொல்லலாம். ஆனாலும் ஆண்டோட போய் நீர் என்னை ஆசீர்வதித்தால் வெளியே உண்மை நான் போக விட மாட்டேன் போராடுகிறான். ஏன்? ஆண்டோருடைய ஆசீர்வாதம் வேறே, நாம் சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் வேறே. நாம் சம்பாத்தியம் பண்ணுகிற ஆசீர்வாதம் ஆண்டவருடையது இல்லையான்னு நினைக்கலாம். உண்மைதான் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் கொடுக்கிறதா அல்லது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். குறுக்கு வழிகளை கூட ஏராளமாய் சம்பாத்தியம் பண்ண முடியும், பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும், எவ்வளவோ சேர்த்து வைக்க முடியும். ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்வாரா? இல்ல அது பிள்ளைகளுக்கு அநேக இடங்களில் பார்க்கும்போது சாபமாக அல்லவா மாறிவிடுகிறது. ஆனால் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமா, அதனுடைய வேதனை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப அந்த போராட்டம் நிறைந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் இருக்கு. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை விட்டுவிடக்கூடாது. பிசாசன் அதை பெற்றுக்கொள்ளாதபடி தடுப்பான். அதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. விசுவாசத்தோடு நல்ல போராட்டத்தை போராட சொல்லுகிறார். தேவன் வாக்கு கொடுத்திருப்பார். நிறைவேறவில்லை என்று சோர்ந்து விட்டுவிட, நீர் சொன்னீர் ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்கள். ஆண்டவரை நீர் வாக்கு பண்ணிருக்கீர், நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்கள். என் ஆண்டவர் செய்வார், என் ஆண்டவர் நடத்துவார், அவர் கைவிட மாட்டார். உறுதியாய் அவர் மேல் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக காரியங்களை மாற்றிக் கொடுப்பார். பல நாள் போராட்டங்களுக்கு முடிவு கொடுப்பார். எல்லாம் தோல்விகளாக தெரியலாம். டக்குன்னு ஒரு சூழ்நிலை தலைகளா மாறின ஒரு உள்ளங்கை மேகம்தான் தெரிந்தது எலியாவின் நாட்கள்ல. தேசத்தின் 3.5 ஆண்டுகள் பஞ்சத்தை மாற்றிவிட்டது. என் ஆண்டவர் சூழ்நிலை தலைகளாய் மாற்றுவார். ஆனால் தேவை விசுவாசத்தின் நல்ல போராட்டம். விட்டுவிடக்கூடாது. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய திட்டத்தின்படி அவரை சார்ந்து கொண்டு விசுவாசத்தோடு நிலைத்திருப்போம், உறுதியாய் ஜெபிப்போம். ஒரு அருமையான ஊழியர் ஒரு பெரிய கூட்டத்திலே ஒரு கண் தெரியாத ஒரு மனிதனை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு கண் தெரியாத மனிதர் இருக்கிறார், அவருடைய பெயர் இது, அவருடைய கண்களை இயேசுவின் தலம் நிறைந்த கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் சொல்லி கர்த்தர் அவருடைய கண்களுக்கு பார்வை கொடுக்கிறார் சொல்லி இது பண்ணுகிறார். கூட்டம் முடிகிறது. அந்த கண் தெரியாத மனிதர் தட்டு தெரியுமாறு, ஐயா என் பேர் தான் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு தான் கண் தெரியவில்லை, ஆனால் எனக்கு இன்னும் கண் பார்வை வரவில்லைன்னு சொல்லுகிறார். இந்த ஊழியரை ஜெபித்து விட்டு, ஆண்டவர் காண்பித்ததை நான் சொன்னேன், விசுவாசத்தோடு போ, நிச்சயமாகவே கர்த்தர் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றால் பார்வை பெற்றுக் கொள்வார். அப்படியான்னு சொல்லி அந்த மனுஷனுக்குள்ள விசுவாசத்தோடு போய், ஆண்டவர் எனக்கு கண் பார்வை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறான்னு சொல்லி அதை தான் எல்லாரும் கேட்டாங்களா. ஆனாலும் கண் பார்வை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்னது நடக்க அவருடைய தலைமுறை இந்த கரம் என் கண்ணை தொட்டிருக்கிறது, ஒரு நாள் பார்ப்பேன்னு சொல்லி போகிறார். வீடு போய் சேர்கிறார், நைட்டு தூங்குகிறார், காலையில் எழுந்திருக்கும் பொழுது கண்களை திறக்கிறது, பார்வை பெற்றுக் கொள்ளுகிறார். போராட்டம் இருக்கத்தான், சில காரியங்கள் உடனே நடக்காது. ஜெபித்த உடனே அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத பகுதிகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஜெபித்த உடனே ஜெயம் கிடைக்காத பகுதிகள் இருக்கலாம். ஜெபித்துத்தானே செய்தேன், ஜெபித்துக் கொண்டுதானே இருந்தேன். சோர்ந்து போக வேண்டாம், தொடருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டம் நிச்சயமாகவே பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பின்வாங்க வேண்டாம். தாழ்த்தியாளர்கள் கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, வாழ்க்கையை போராட்டமா இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். நாங்கள் அநேக இடத்துல பின்வாங்கிவிடுவோம். இனி இதெல்லாம் நடக்காது என்கிற ஒரு அவிசுவாசத்துக்குள் வந்து விடுகிறோம். அப்படி அல்ல. எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும், யோபுடைய வாழ்க்கை பார்க்கும் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். இனி அவரை உடைக்கிறதுக்கு, யோபு உடைக்க ஒன்றுமே இல்லை, யோபிட்டிருந்து எடுத்துக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் கடைசி மூச்சு வரை உம்மில் நிலைத்திருந்தார். எல்லா போராட்டத்திலும் விசுவாச போராட்டத்துல ஜெயித்தாருப்பா. விசுவாசத்தை விட்டுறல, ரெண்டத்தினே திருப்பி கொடுத்த தேவன் நீ. விசுவாச போராட்டத்துல சோர்ந்து இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கலாம். இந்த நாளில தைரியப்படுத்துங்க, தொடர்ந்து நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க, உண்மையில் நம்பிக்கை வைக்க கிருபை பாராட்டுங்க. உன்னத பலன் இறங்கட்டும் அப்பா, தூக்கி நிறுத்துங்க. அற்புதத்தை இந்த நாளில் பெற்றுக் கொள்ளட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நிச்சயமா நிறைவேற்றுவார். ஆனால் அதற்கு முன்பாக போராட்டங்கள் இருக்கும். அந்த விசுவாச போராட்டத்துல நிலைத்திருங்க, பின்வாங்கி விடாதுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் சொன்னது நிறைவேறும். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.